சென்னையில் மட்டும் 50 இடங்களில் தமிழக அரசின் புதிய திட்டம் என்ன தெரியுமா? அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதே திமுக அரசுடைய வேலையா போச்சுன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல மேடைகள்ல கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. அதை நிரூபிக்கிற வகையில ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதா கருத்துக்கள் பதிவிடுறாங்க அரசியல் விமர்சகர்கள். அதாவது ஜெயலலிதா உயிரோட இருந்த போது ஒவ்வொரு தெருவுக்கும் அம்மா குடிநீர் திட்டத்தை தொடங்குறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. அதன்படி ஏழை எளிய மக்களும் டோக்கன் போட்டு இலவசமா சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பெற்றுக்கொள்ள வசதி செய்யப்பட்டுச்சு. இந்த திட்டம் திமுக ஆட்சி காலத்துல தொடர்ந்து செயல்படல. இப்படிப்பட்ட நிலையில முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னை முழுவதும் 50 இடங்கள்ல சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை கட்டணமில்லாமல் இலவசமாக வழங்குற மிஷினை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலினும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினும் இந்த தண்ணியை குடிக்கிற மாதிரி போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க. இதை பார்த்து கடுப்பான அதிமுகவினர் ஸ்டாலினுக்கு சொந்தமாக எதுவும் யோசிக்க தெரியாதான்னு கிண்டல் தோனியில விமர்சனம் செஞ்சு வராங்க. திராவிட கட்சிகளுடைய எதிரும் புதிருமான மனப்பான்மை மூன்றாவதா தமிழக வெற்றி கழகம் உருவாக வழிவந்துடுச்சோ அப்படின்னு கருத்துக்களை பதிவிடுறாங்க அரசியல் விமர்சகர்கள்.